நீங்கள் சாகிறதுக்கு ரெடியா? இதை கேட்ட உடனே எல்லாம் அரண்டுறான். ஏதோ நான் தப்பான கேள்வி கேட்ட மாதிரி. பட் இது ஒரு நிஜமான கேள்வி. நீங்கள் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் சாகணும். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆளும் ஒரு நாள் சாகணும். அந்த சாவை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு கோர்ட்டுக்கு போனால் அங்கே நம்மளுக்கு உதவி செய்ய 4 வக்கீல் இருப்பாங்க. அவங்க உதவியை நம்ம நாடி தேடி அவங்க நம்மளோட வருவாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே டாக்டர்ஸ், நர்ஸ் இருப்பாங்க. அங்கே நம்மளுக்கு உதவி செய்ய 4 பேர் இருப்பாங்க. எங்கே போனாலும் 2 பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு பயமாக இருந்தால் யாராச்சும் கூட்டிகிட்டு போகலாம். தம்பி நீ வாப்பா, துணைக்கு வா, கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு ஆள் கூட உங்களோட வர முடியாது. உங்கள் குடும்பத்தினர் உங்களோட வர முடியாது, உங்கள் சொந்தக்காரங்க வர முடியாது, உங்கள் ஜாதிக்காரன் வர முடியாது. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஊர், எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாள் கண்டிப்பாக வரும். அந்த நாளில் என்ன செய்யணும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த நாளில் நமக்கு உதவி செய்ய ஒருத்தரும் கிடையாது. ஏன் தெரியுமா? யாருக்கும் தெரியாத ஒரு ஏரியா அது. சாவர அன்னைக்கு யாருக்கு என்ன செய்யும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. யாருமே இங்கே இல்லை, எல்லாமே உயிரோடு தானே இருக்கும். செத்தவங்க யாருமே நம்மளோட இல்லையே. செத்தவங்களுக்கு தான் தெரியும் அங்கே இன்றைக்கி என்ன நடக்கும்னு. அப்படின்னு பார்த்தா நம்ம மத்தியில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் செத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் வந்திருக்கிறார். அவரை நீங்கள் கேட்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் கதை கேட்கணும். ஐயா நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கப்பா. ஒரு நாள் நான் அவரை கேட்டேன், சாவுற அன்னைக்கு என்ன நடக்கும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் சொன்னார், நீ ஏன் பின்னாடி வா, சாவுற அன்னைக்கு உன் கையை பிடிச்சி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிக்க. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மரித்தார், மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார். அன்னைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். எந்த மதத்தினவராக நீங்கள் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி கண்டிப்பாக செய்வார். அன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இயேசுவே நான் சாகிற அன்னைக்கு என் கையை பிடிச்சிக்குங்கப்பா, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நாளில் அவர் வருவார். அவர் தன்னுடைய தேவதூதர்களோடு வருவார். வந்து உங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு போவார், சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவார். நமக்கு அன்னைக்கு உதவி செய்ய இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் சொல்கிறீங்க யாருமே கிடையாதுன்னு? எப்படி சொல்கிறேன்னா, செத்து போன ஒரு ஆள் நம்மகிட்ட இருக்கிறாரா? இல்லையே. இந்த உலகத்தில் சுற்றி பாருங்கள், எல்லாரும் உயிரோடு உள்ளவங்க தானே. செத்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? கிடையாது. செத்தவங்களாம் போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் செத்து போய் மறுபடியும் வந்திருக்கிறாரு. அவர் எதுக்கு தெரியுமா மறுபடியும் வந்திருக்கிறாரு? நம்மளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது தான். நம்மெல்லாம் சாகிற அன்னைக்கு அவர் வருவார். வந்து அவர் நம்மளை எல்லாம் கூட்டிகிட்டு போவார். சாவை கொடுத்து பயப்படாதீங்க. வேலை செய்யும் போதே நம்ம டெபாசிட்டை போட்டு வைக்கிறோமா இல்லையா ரிட்டையர்மெண்ட்டுக்கு? அதே போல் உயிரோடு இருக்கும்போதே சாவுக்கான காரியங்களை நம்ம செஞ்சு வச்சிடறோம். அதனால் இப்போவே நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இயேசுவே நான் ஒரு பாவி, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, இன்னையிலேருந்து என்னுடைய கையை பிடிச்சி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவர் அந்த ஜெபத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்து அவர் வருவார், வந்து நம்ம கையை பிடித்து கொள்வார். அதுக்கப்புறம் நம்மளை வந்து நடத்தி கொண்டே போவார். அதனால் சாவை குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை. இன்னையிலிருந்து நீங்கள் எல்லாரும் சாவை குறித்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.